ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோஜித் கிரியேஷன். இன்றைக்கி சூப்பரான ஒரு பொடி தான் பார்க்க போகிறோம். அப்படி என்ன பொடின்னு பார்க்குறீங்களா? உண்மையாலுமே இது சூப்பரான மேஜிக் பொடி தான். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பொண்ணுங்களுக்கு மட்டும்தான் செட் ஆகும், பசங்களுக்கு செட் ஆகாது. அதனால தான் சொல்கிறேன் இது மேஜிக் பொடி அப்படின்னு. பசங்களுக்கு போடணும் அப்படின்னா நீங்கள் இதை மஞ்சத்தூளே போட தேவையில்ல. கருப்பாக இருக்கிற குழந்தை சிகப்பாக மாறணும் அப்படின்னா நீங்கள் இந்த பொடியை யூஸ் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் பாப்பா பிறக்கும் போது எவ்வளோ கருப்பாக இருக்கான்னு பாருங்கள். இப்போது இது வந்து தொடர்ந்து 2 மாதமாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து பாப்பா வந்து எப்படி கலர் சேஞ்ச் ஆகிட்டான்னு பாருங்கள். இது குளிக்கும்போது டெய்லி நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கலர் சூப்பராக சேஞ்ச் ஆகும். இதுக்கு வந்து நான் என்னென்ன யூஸ் பண்ணான்னு பார்க்கலாங்களா? இது வந்து பன்னீர் ரோஸ். இது வந்து ஒரிஜினலாக நம்ம வந்து காட்டில் போய் நேரடியாக வாங்கிட்டு வந்தது. இந்த மாதிரி பன்னீர் ரோஸ் வாங்கிக்கோங்க. இது வந்து நான் 1 கிலோ வாங்கிட்டேன். 1 கிலோ வாங்கி நீங்கள் காய வச்சிங்க அப்படின்னா ஒரு 400 கிராம் அந்த அளவுக்கு தான் வரும். ஆனால் நீங்கள் வந்து நிழல்லையே வச்சு காய வைக்கணும். அது காம்பெல்லாம் எடுத்துடணும். இது வந்து செம்பருத்தி பூ. இதையும் வந்து நம்ம வீட்டிலையே பொறிச்ச செம்பருத்தி பூ தான். இதை வந்து ஒவ்வொன்றா இதிலெல்லாம் எடுத்துகிட்டு தனித்தனியாக காய வைக்கணும். நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த பச்சை கலர் போட்டுருங்க, வேணாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரி மஞ்சள். இது 300 கிராம். அடுத்து வந்து பூலாங்கிழங்கு. இது கடையில் வந்து நாட்டு மருந்து கடையில் எல்லாமே கிடைக்கும். இதுவும் 300 கிராம் வாங்கிக்கலாம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வெந்தயம். வெந்தயம் வந்து நல்லாவே கலர் கொடுக்கும், 50 கிராம். திரவியப்பட்டை 100 கிராம். மஞ்சிஸ்தா 100 கிராம். இது வந்து மகிழம்பூ. இது வந்து மேக்ஸிமம் நிறைய வீட்டிலே கிடைக்கும். எனக்கு கிடைக்கல, நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். இது வந்து 100 கிராம் போட்டுக்கோங்க. அடுத்து கடலப்பருப்பு. கடலப்பருப்பு வந்து 1/2 கிலோ போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு வந்து சூப்பராக கலர் கொடுக்கும். அடுத்து கார்போ அரிசி. இது வந்து 100 கிராம் போட்டுக்கோங்க. அடுத்து கோரக்கிழங்கு. கோரக்கிழங்குன்னு கேட்டாவே நாட்டு மருந்து கடையில் கொடுப்பாங்க. இது வந்து 100 கிராம் போட்டுக்கோங்க. இது வந்து விழுமிச்சி வேர். இது வந்து 100 கிராம் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து உளுந்தம்பருப்பு, வெள்ளை உளுந்தம்பருப்பு, அது ஒரு 100 கிராம் போட்டுக்கோங்க. செம்பருத்தி நம்ம காய வச்சோம் இல்லையா, அது 100 கிராம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து கசகசா, அது வந்து 10 கிராம் போட்டுக்கோங்க. நன்னாரி வேர் 100 கிராம் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து வெட்டி வேர். இது வந்து 100 கிராம் போட்டுக்கோங்க. அடுத்து நம்ம காய வச்சுருக்க ரோஜா இதழ். இது வந்து நெகிலே தான் காய வைக்கணும். இதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க காய வச்சு. பாசிப்பருப்பு 1/2 கிலோ போட்டுக்கோங்க. அடுத்து வந்து ஆவாரம்பூ. ஆவாரம்பூ வந்து 200 கிராம் போட்டுக்கோங்க. இது வந்து இதை காய வச்சு எடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா சும்மா ஒரு டைம் வெயிலில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து 200 கிராம் இந்த பூவை காய வச்சு எடுத்தது. அடுத்து வந்து குப்பைமேனி வந்து நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கு. இது வந்து 50 கிராம். வேப்பிலை வந்து காய வச்சு எடுத்துருக்கு, 50 கிராம். அடுத்து வந்து ஆரஞ்சு தோல். இது வந்து 100 கிராம். இது கூடயே ஒரு துண்டு வசம்பு போட்டுக்கோங்க. 4 எலுமிச்சையை காய வச்சு எடுத்து போட்டுக்கோங்க அரைக்கும் போது. இதெல்லாம் வந்து நல்லா வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க அரைக்கும் போது. இப்படி எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு மிஷினுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா அரைச்சி தருவாங்க. இந்த பொடியை பொன் குழந்தைங்களுக்கு நல்லா உடம்பெல்லாம் ஃபுல்லு தேய்ச்சி குளிக்க வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நாளாக நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகும். அதுக்கு நீங்கள் 2 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். ஆம்பளை பசங்களுக்கு போடக்கூடாது. அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா மஞ்சள் சேர்க்காமல் அரைச்சிக்கோங்க. இந்த பொடியை பெண்களும் போட்டு குளிக்கலாம். போட்டு குளிக்கும்போது நல்லா ஃபேஸ்க்கு வந்து நல்லா க்ளோ கிடைக்கும். இந்த பொடியை நீங்களும் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்து யூஸ் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரிசல்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.